இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போ வேண்டியதா இருந்தது. ஸோ, அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சாரீ கட்டலான்னு பார்த்தா ரொம்ப வெயில். அதனால் வந்துட்டு அம்மாக்கிட்ட கேட்கும்போது சாரீலாம் எதுவும் கட்டாத, நீ வந்து சுடியே போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்களா. ஸோ, அதனால் நான் இந்த க்ரீன் கலர் டாப்பு ப்ளஸ் அந்த ஒயிட் கலர் லெகின் பேர் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு பேங்கிள், வாட்ச்சு இது மட்டும்தான் நார்மலாக போட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். ஸோ, போகிற வழியிலே பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப ஒரு சோர்வாக இருந்தான். கண்ணுலலாம் தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ, ஃபீவரும் லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி டக்குன்னு மண்டபத்துக்கு போயிட்டு அவங்கள வந்து விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சிரப் ஊற்றி தூங்க வச்சிட்டேன். ஸோ, அந்த கேப்பில் வந்துட்டு அவனுக்கு ரசம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா குழைவா ரைஸ் ரெடி பண்ணி அவன் தூங்கி எழுந்திரிச்சதும் சாப்பிட வச்சுட்டு அகைன் இன்னொரு டைம் வந்து சிரப்பு போட்டுட்டு தூங்க வச்சிட்டோம். ஸோ, நான் வந்து என் ட்ரெஸ்ஸு என் தங்கச்சி ட்ரெஸ்ஸை வந்து வச்சு போட்டு பார்ப்பேன். எது நல்லாயிருக்கோ அதை போட்டுப்பேன். இன்றைக்கி என் தங்கச்சி ட்ரெஸ் தான் போட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் தங்கச்சி ட்ரெஸ்ஸை போடுவீங்கன்னு சொல்லுங்கள்.